offer a Adiyogi shawl so that he becomes part of this mission of Maha Yoga Yagna. And I request Amit Bhai to say a few words, please. मित्रों, सबसे पहले मैं विश्व की सबसे पुरानी भाषा तमिल में बात नहीं कर सकता हूं, इसलिए आप सबसे क्षमा मांगकर मेरी बात की शुरुआत करना चाहता हूं। தெய்வீகமானதுமான தமிழ் மொழியில் பேச இயலாமைக்காக நான் வருந்துகின்றேன். அனைவருக்கும் மனம் நிறைந்த மகா சிவராத்திரி நல்வாழ்த்துக்கள். मैं आदि योगी के चरणों में प्रणाम करता हूं और मैं आज मनपूर्वक सद्गुरु के चरणों में भी प्रणाम कर मेरी बात की शुरुआत करता हूं. ஆதியோகியின் திருவடிகளுக்கு என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சத்குரு அவர்களுடைய திருவடிகளுக்கு என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். आप सभी को महाशिवरात्रि की बहुत बहुत शुभकामनाएं. மகாசிவராத்திரியில் ஒரு அங்கமாக வருகை தருவதை நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். मैं अपने आप को बहुत सौभाग्यशाली मानता हूं कि आज सद्गुरु के निमंत्रण पर मैं यहां आया. मुझे आदि योगी के दर्शन हुए. महाशिवरात्रि में महादेव की महिमा के महापर्व में शामिल होने का मुझे मौका देने के लिए फिर से एक बार सद्गुरु जी का बहुत बहुत धन्यवाद. சத்குரு அவர்களுடைய அழைப்பை ஏற்று ஆதியோகியினுடைய தரிசனத்தை பெறுவதிலேயும் மகாதேவரின் மகத்துவத்தை வெளிப்படுத்தக்கூடிய மகாசிவராத்திரி என்கிற பிரம்மாண்டமான விழாவில் அங்கமாக திகழ்வதையும் பெரும் பேராக கருதுகிறேன். அதற்காக சத்குரு அவர்களுக்கு மிகுந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். आज पूरे देश में सोमनाथ से केदारनाथ, पशुपतिनाथ से रामेश्वरम और काशी से कोयम्बतूर तक पूरा देश शिवमय हो चुका है. இன்று பாரத தேசம் முழுவதும் சோமநாத்திலிருந்து கேதார்நாத் வரை, பசுபதிநாத்திலிருந்து ராமேஸ்வரம் வரை, காசி முதல் கோயம்புத்தூர் வரை முழு தேசமும் சிவபெருமானுடைய திருவருளில் திளைத்துக் கொண்டிருக்கின்றது. सदगुरु जी, आज ही प्रयागराज में महाकुंभ समाप्त हो रहा है और आज यहां कोयम्बतूर में भक्ति का महाकुंभ मेरे सामने मुझे दिखाई पड़ रहा है. இந்த நன்னாள் பிரயாக்ராஜில் மகா கும்பமேளாவின் நிறைவை சுட்டுவது போலவே கோயம்புத்தூரில் பக்தி என்கிற கும்பமேளா இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. मित्रों, शिवरात्रि सिर्फ एक पर्व नहीं है, आत्म जागृति की रात्रि है. जब समग्र ब्रह्मांड शिवमय हो जाता है तभी शिवरात्रि की अनुभूति कर सकते हैं. நண்பர்களே, மகாசிவராத்திரி என்பது வெறும் விழா மட்டுமல்ல, இது சுய விழிப்புணர்வுக்கான ஒரு இரவாகவும் இந்த முழு பிரபஞ்சமும் சிவபரம்பொருளினுடைய பெருங்கருணையில் அதிர்வுகளை உணரக்கூடிய நாளாகவும் அமைந்திருக்கின்றது. आज शिव और पार्वती का मिलन का दिन है. आज ही शिव और जीव के मिलन का रास्ता भी प्रशस्त होता है और मोक्ष प्राप्ति का रास्ता भी आज ही भक्ति के माध्यम से खुलता है. இந்த நாள் சிவனும் பார்வதியும் ஒரு தெய்வீக சங்கமத்தில் இணைந்த நாள் மட்டுமல்ல, சிவமாகிய பரம்பொருளும் ஜீவாத்மாவும் விடுதலை என்கிற ஐக்கியத்திலே இணையக்கூடிய நாளாகவும் இருக்கிறது. பக்திக்கான மிக உன்னதமான திருநாளாக அமைந்திருக்கின்றது. शिव सिर्फ एक प्रतीक नहीं है, शिव एक कल्याणकारी चेतना है जो संहारक भी है और पालनकर्ता भी है, और दोनों की
विशिष्ट भूमिका हमारे जीवन में होती है। சிவப்பரம்பொருளை பொறுத்தவரை அவர் விழிப்புணர்வுக்கான அம்சமாக வெளிப்பட்டவர். அவர் அழிக்கும் கடவுளாகவும் காக்கும் கடவுளாகவும் விளங்குகிறார். இரண்டுமே நம் வாழ்வுக்கு மிக முக்கியமானவை. शिव शंभू भी है, स्वयंभू भी है, शिव सत्य भी है, सुंदर भी है। शिव को भोलेनाथ भी कहते हैं, महाकाल भी कहते हैं, और यहाँ शिव आदि योगी के रूप में विराजमान है। சிவபெருமான் சம்போ என்று அழைக்கப்படுகிறார். சுயம்பு தான் தோன்றியாக அவர் கருதப்படுகின்றார். அவர் சத்தியம் சுந்தரமாகிய உண்மைக்கும் அழகுக்குமான வடிவமாக விளங்குகிறார். குழந்தைமயமான போலேநாத்தாகவும் உக்கிரமான மகாகாலராகவும் அவர் தொழப்படுகிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக முதல் யோகியாக ஆதி யோகியாக அவர் விளங்குகிறார். शिव केवल आराध्य नहीं बल्कि अस्तित्व का मूल आधार है। அவர் வழிபாட்டுக்குரிய கடவுளாக மட்டுமில்லாமல் அனைத்துக்கும் மூலமானவராக இந்த பிரபஞ்ச இருப்பினுடைய மூலமாக திகழ்கின்றார். यह महाशिवरात्रि ये भक्ति और श्रद्धा की पराकाष्ठा का प्रमाण है, जिसमें असली अर्पण हमारा भक्ति के प्रति समर्पण है। மகாசிவராத்திரி என்பது பக்தியினுடைய முழுமையான வெளிப்பாடாகவும் சரணாகதி தத்துவத்தினுடைய வெளிப்பாடாகவும் தன்னையே இறைவனுக்கு அர்ப்பணிக்கக்கூடிய தன்மையினுடைய கொண்டாட்டமாகவும் திகழ்கின்றது. मैं सदगुरु जी के लिए भी कुछ कहना चाहता हूँ। सदगुरु जी, आपने ये जो स्थान बनाया है जहाँ हम सब आज बैठे हैं, वो केवल एक तीर्थ स्थल नहीं है, बल्कि योग, साधना, भक्ति, आत्मज्ञान और मुक्ति का केंद्र बनकर आज पूरे विश्व में उभरा है। சத்குரு அவர்களை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும். சத்குரு அவர்கள் உருவாக்கி இருக்கிற இடம் வெறும் பக்திக்கான இடமாக மட்டுமில்லாமல் இது ஒரு புனித இடமாக யோகம், ஆத்ம சாதனை, பக்தி, தன்னை உணர்தல் ஆகியவற்றுக்கான கேந்திரமாக சத்குரு அவர்கள் இதனை உருவாக்கி இருக்கின்றார்கள். या ईसा योग केंद्र ने योग और ध्यान के माध्यम से करोड़ों करोड़ों लोगों के जीवन में सकारात्मक सोच और सकारात्मक दिशा का उद्भव करने का काम किया है। ஈஷா யோக மையம் பல லட்சக்கணக்கானவர்களுடைய உயிர்களை யோக மார்க்கத்தின் மூலமாகவும் தியானத்தின் மூலமாகவும் நெறிப்படுத்தி சரியான சிந்தனையை விதைத்து சரியான பாதையில் அவர்கள் செல்ல உலகெங்கும் வழிகாட்டி கொண்டிருக்கின்றது. आदि योगी की ये 112 फीट ऊंची भव्य प्रतिमा हमें अपनी आध्यात्मिक यात्रा के 112 मार्गों की अनुभूति और परिचय दोनों कराती है। 112 அடி உயரத்தில் நிற்கக்கூடிய ஆதியோகியின் திருவுருவமானது விடுதலைக்கும் ஆன்ம விடுதலைக்குமான 112 பாதைகளை நினைவூட்டுவதோடு சிவபெருமாள் அடைந்த அந்த தன்மையை அடைவதுதான் ஒவ்வொரு மனிதருக்கும் இருக்கிற லட்சியம் என்பதை உணர்த்துகின்றது. और हमें यहाँ आकर ही मालूम पड़ता है कि जीवन का अंतिम लक्ष्य शिवत्व की प्राप्ति करना है। வாழ்க்கையினுடைய மிக முக்கியமான நோக்கம் சிவத்தன்மையை அடைவது என்பது இந்த இடத்திற்கு வருகை புரிகிற போது நமக்கெல்லாம் நன்றாக புரிகின்றது. ईसा योग आज ईश्वर से युवाओं को विशेषकर ईश्वर से जोड़ने का माध्यम बन गया है। ஈஷா யோக மையத்தின் மூலமாக இளைஞர்கள் ஆன்மீகத்துக்கும் நல்ல நெறிக்குமாக தங்களை இணைத்துக் கொள்வதற்கு வாய்ப்பு மலர்ந்திருக்கின்றது. यहाँ आकर व्यक्ति चेतना से ब्रह्म चेतना की ओर, स्वार्थ से परमार्थ की ओर और सेल्फ से यूनिवर्स तक की यात्रा की अनुभूति कर सकता है। இங்கே மனிதர்களுக்கு கிடைக்கக்கூடிய அனுபவமானது தனி மனித விழிப்புணர்விலிருந்து பிரபஞ்ச விழிப்புணர்வு நோக்கிய பயணம், தன்னையே தன் நலனையே நினைத்து கொண்டிருக்கும் நிலையிலிருந்து தன்னலமற்ற நிலையை நோக்கிய பாதை, தான் என்கிற தன்மையிலிருந்து
பிரபஞ்ச உணர்வு என்கிற மடைமாற்றம் ஆகியவை ஈஷா யோக மையத்தில் மனிதர்களுக்கு அனுபவத்திலே கிடைக்கிறது. सदगुरु जी, आपने न केवल युवाओं को धर्म के साथ जोड़ने का काम किया है, युवाओं के सामने धर्म की बुद्धिगम्य व्याख्या को भी रखा है. இளைஞர்களையும் ஆன்மீகத்தையும் இணைப்பதில் சத்குரு அவர்கள் மகத்தான பங்கை ஆற்றியிருக்கிறார்கள். மிகுந்த ஞானம் கொண்டதும் அதே நேரம் தர்க்கபூர்வமானதுமாக நம்முடைய தர்மத்தினுடைய மேன்மைகளை அவர்கள் இளைஞரிடம் கொண்டு சேர்த்து கொண்டிருக்கிறார்கள். मित्रों, आपने अंग्रेजी में एक कहावत जरूर सुनी होगी, ए मिस्टिक मैन ऑन ए मिशन. हमारे सदगुरु जी के लिए शायद ये शब्द बना है, एक कहावत बनी है. நண்பர்களே, நம்முடைய சத்குரு அவர்களை நான் உங்களுக்கு வர்ணிக்க வேண்டுமென்றால் எனக்கு ஒரு வாசகம் தோன்றுகிறது. ஒரு லட்சியத்தோடு இயங்கிக் கொண்டிருக்கிற ஒரு ஞானி என்ற சொற்களை கொண்டு சத்குரு அவர்களை நான் வர்ணிக்க விரும்புகின்றேன். सदगुरु जग्गी वासुदेव आज पूरी दुनिया भर को जीने का रास्ता सिखा रहे हैं. சத்குரு ஜகி வாசுதேவ் அவர்கள் உலகம் முழுமைக்கும் உண்மையாக வாழக்கூடிய கலையினை போதித்துக் கொண்டிருக்கின்றார்கள். आपके माध्यम से पूरी दुनिया को सनातन का ज्ञान ये समझ में आता है कि स्वयं को समझना ही सच्चा ज्ञान है. சத்குரு அவர்களே, உங்களால் மனிதர்கள் சனாதன தர்மம் என்றால் என்ன என்று உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள். और संसार को बदलने का रास्ता स्वयं को बदलने से ही शुरू होता है. உலகத்தை மாற்ற வேண்டும் என்று தோன்றினால் முதலில் உங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்கிற அற்புதத்தை சத்குரு அவர்கள் உணர்த்தி வருகிறார்கள். मैं आपके सेव सॉइल कैंपेन के साथ जुड़ा था. आपने हमारी सबसे अमूल्य धरोहर हमारी मिट्टी के लिए पूरे देश भर में संस्कार जगाया और पूरे विश्व को पर्यावरण का एक सुंदर संदेश भेजने का काम किया है. சத்குரு அவர்கள் மேற்கொண்ட மண் காப்போம் இயக்கத்தின் போது நான் அவரோடு முழுக்க கூட இருந்தேன். அது நாம் தாய்மண்ணாக கருதக்கூடிய இந்த பூமியை காப்பாற்றுவதற்கும் அதை மேம்படுத்துவதற்கும் நம்முடைய தலைசிறந்த மரபை காப்பாற்றுவதற்கும் அந்த இயக்கம் நாடு முழுவதும் மகத்தான விழிப்புணர்வை ஏற்படுத்தியது. मैं सदगुरु जी को बड़ी विनम्रता से कहना चाहता हूं, सदगुरु जी, आप पूरे राष्ट्र की संपत्ति के रूप में दुनिया के सामने उभर कर आए हैं. சத்குரு அவர்களே, தங்களை பற்றி நான் மிகுந்த பணிவோடு சொல்லிக் கொள்கிறேன். சத்குரு ஆகிய நீங்கள் இந்த பாரத தேசத்துக்கு கிடைத்த மிகப்பெரிய பொக்கிஷம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். मित्रों, सदगुरु जी ने आदि योगी के माध्यम से योगा को एक नया रूप देने का काम किया और मोदी जी ने विश्व योग दिन मनाकर पूरी दुनिया को योग के सामने योग के लिए आकर्षित करने का काम किया है. சத்குரு அவர்கள் ஆதியோகி வழியாக யோகக்கலை குறித்து ஒரு மகத்தான விழிப்புணர்வை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். அதனுடைய தாக்கத்தின் நீட்சியாக மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் சர்வதேச யோகா தினத்தை அறிவித்தார்கள். योग हमें स्व से सर्व तक, अहम से वयम तक, संकल्प से सिद्धि तक और वैराग्य से समाधि तक ले जाने का काम करता है. யோக மரபானது தன்னலம் என்ற நிலையிலிருந்து பிரபஞ்ச உணர்வுக்கும், அகங்காரத்திலிருந்து ஒற்றுமைக்கும், தீர்மானங்களிலிருந்து தன்னை உணர்தலுக்கும், பக்தி நிலையிலே இருந்து அடுத்த பரிணாமத்திற்கும், அறியாமையிலிருந்து ஞானோதயத்திற்கும் யோகக்கலை அழைத்து செல்கிறது. योग प्राचीन होकर भी प्रासंगिक है, यह स्थिर होकर भी गतिशील है.
யோகக்கலை பாரம்பரியமானது, ஆனால் நிகழ்காலத்திற்கும் ஒத்து வரக்கூடியது. இன்றும் உயிர்ப்போடு விளங்குகிற கலை யோகக்கலையாகும். योग मन, शरीर और आत्मा को एकाकार करता है। योग जीव और परम तत्व परमात्मा को जोड़ता है। योग भक्ति का मार्ग भी प्रशस्त करता है। யோகக்கலை என்பது மனம், உடல், உயிர் ஆகியவற்றை ஒருங்கிணைக்கின்றது. பரமாத்மா, ஜீவாத்மா ஆகியவற்றின் சங்கமமாக திகழ்கிறது. பக்தியின் பாதையில் யோகக்கலை ஒளி வீசுகின்றது. मित्रों, जब मैं तमिलनाडु आया हूं तब ये जरूर कहना चाहूंगा कि भारत के आध्यात्मिक इतिहास की व्याख्या तमिल संस्कृति के वर्णन के बिना अधूरी है। தமிழ்நாட்டிற்கு வருகை தந்திருக்கிற இந்த நிலையில் பாரத தேசத்தின் ஆன்மீக வரலாறு என்பது தமிழ் பண்பாட்டை குறிப்பிடாமல் நிறைவு பெறவே முடியாது. यह भूमि ऐसे कई उदाहरणों से सुसज्जित है जो आध्यात्म के जीवंत उदाहरण रहे हैं। இந்த பூமி ஆன்மீகத் துறையில் தலைசிறந்த பல்வேறு ஞானிகளினுடைய தலமாக விளங்குகிறது. அதற்கு எவ்வளவோ உதாரணங்கள் உண்டு. महर्षि तिरुमूलर ने शिव भक्ति का प्रचार किया, कठोर तपस्या से तिरुमंत्रम की रचना की, जिससे हमारे धर्म के लगभग 3000 भजन संकलित किए गए हैं। மகரிஷி திருமூலர் அத்தகைய ஒரு ஞானிகளினுடைய அடையாளமாக விளங்குகிறார். அவர் தீவிரமான தவத்தினுடைய விளைவாக சைவ மரபில் திருமந்திரம் என்கிற தலைப்பில் 3000 அற்புதமான பாடல்களை அருளியிருக்கின்றார். महर्षि अगस्त्य ने भी कई नई रचनाएं कर हमारे धर्म की व्याख्या को और मजबूत करने का काम किया है। அந்த வரிசையில் மகத்தான மற்றும் ஒரு உதாரணம் மகரிஷி அகத்தியர் அவர்கள். அவர் சனாதன தர்மத்தின் பல்வேறு பரிமாணங்களை வெளிப்படுத்திய ஒரு ஞானி ஆவார். यहाँ पर भगवान शिव को दक्षिण मूर्ति के रूप में देखा जाता है, जो साधक को ज्ञान, विवेक, मुक्ति और मोक्ष सभी प्रदान करता है। தமிழ் பண்பாட்டில் சிவபெருமானுக்கென்று ஒரு மகத்தான இடம் இருக்கிறது. அவர் தட்சிணாமூர்த்தி என்கிற திருவுருவத்தில் வழிபடப்படுகின்றார். அந்த தட்சிணாமூர்த்தி தன்னை வழிபடுபவர்களுக்கு ஞானம், சமநிலை, விடுதலை, முக்தி ஆகியவற்றை அருளுகிற கடவுளாக விளங்குகிறார். सदगुरु जी, मैंने आपके शिवरात्रि महोत्सव के लिए बहुत कुछ सुना था, सुनकर भी अनुभूति होती थी, मगर आज मैं यहाँ आया हूँ तब मैं निश्चित रूप से पूरे विश्व को कहना चाहता हूँ, ये अद्भुत है, अकल्पनीय है, अवर्णनीय है। சத்குரு அவர்களுடைய மகா சிவராத்திரி பற்றி நான் மிகவும் கேள்விப்பட்டிருக்கின்றேன். இன்றைக்கு நேரில் வந்து இங்கே கலந்து கொண்டிருக்கின்றேன். இந்த உலகத்துக்கே நான் சொல்ல விரும்புவது, இது மிகவும் மகத்தான ஆச்சரியமான நிகழ்வாக நடந்து கொண்டிருக்கிறது என்பதாகும். ये तीर्थ स्थान की रचना में सदगुरु ने विज्ञान और अध्यात्म इसको साथ में लाकर ये सिद्ध किया है कि ध्यान, ऊर्जा और चेतना की अवस्थाएं अंधविश्वास नहीं है, परंतु मूलभूत विज्ञान है। சத்குரு அவர்கள் இந்த மகாசிவராத்திரியை ஒரு ஆன்மீக ஞானத்தினுடைய, ஆன்மீக விஞ்ஞானத்தினுடைய அடிப்படையாக மக்களிடம் கொண்டு சேர்த்து ஞானத்தையும் அறிவியலையும் இணைக்கின்ற அற்புதத்தை செய்திருக்கின்றார். सदगुरु जी, आपने सभी को यह अनुभूति कराई है, शिव ही शाश्वत है, शिव ही चेतना है और शिवत्व को जागृत करने का यही एक रास्ता है। நம்முடைய உள்நிலையில் விழிப்புணர்வு பெற வேண்டும் என்றால், சிவத்தை தனக்குள்ளே உணர வேண்டும் என்றால், அதற்கு மிக உன்னதமான வழியாக இந்த வழிபாடு திகழ்கின்றது. मैं ज्यादा समय लेना नहीं चाहता। पूरे भक्तगण आज यहाँ
शिवरात्रि महोत्सव में उपस्थित हुए हैं। मैं आशा करता हूं कि हम सब यहाँ से शिव तत्व को स्वयं में समाहित कर कर शिवांग बनने की ओर आगे बढ़ेंगे। सद्गुरु जी का फिर से एक बार बहुत बहुत धन्यवाद, प्रणाम। நான் அதிக நேரம் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. அனைவரும் சிவராத்திரியை கொண்டாடி மகிழுங்கள். மிகுந்த மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொண்டு என் நன்றியை